ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச்ல கன்ஃபார்மா சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி நாம ரயில்வே என்டிபிசிக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருவோம். அந்த வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வச்சிருவோம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து ரொம்ப சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா தேர்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வந்து இது. மூணாவது வாரத்துல என்னெல்லாம் படிக்கணும், சோ அந்த வாரத்தோட கடைசியில என்னென்ன டாபிக்லாம் டெஸ்ட் இருக்கும், அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த பேட்சோடயே சேர்ந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ இந்த பிளான் படி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்குமே நீங்க படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னாலுமே இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணி ஈஸியா சிலபஸை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நாம கொடுக்கக்கூடிய இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாத்தையும் யாரெல்லாம் அட்டெம்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளதான் உங்களுக்கு ரயில்வே என்டிபிசிக்கான நியூ பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீக்லி ஸ்டடி பிளானுக்கான டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த வாரத்துல என்னென்ன டாபிக்லாம் முடிக்க போறோம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ டே 1ல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்க போறீங்க. பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. டே 2ல அகைன் பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்க போறீங்க. பார்ட்னர்ஷிப் பார்த்துட்டு வெண்டைகிராம் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. வெண்டைகிராம்ல 2 பேட்டர்ன் இருக்கு. சோ 2016 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்ல வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு வந்து கபடி பிடிக்குது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிடிக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாலிபால் பிடிக்கும், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு வெண்டைகிராம் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே செட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஓல்டு பேட்டர்ன். இப்ப நியூவா இருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்டைகிராம்ல ஒரு மேன், விமன், கேர்ள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து எந்த டயக்ராம்குள்ள வரும், இந்த டயக்ராம்குள்ள வருமா இல்ல இந்த டயக்ராம்குள்ள வருமா அப்படின்னு வெண்டைகிராம் வந்து வரைஞ்சு காட்ட சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நியூ பேட்டர்ன். ஓகே, சோ ரெண்டுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இந்த பிளான்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகே, சோ டே 3ல வெண்டைகிராமோட நியூ பேட்டர்ன் வந்து பார்க்க போறீங்க. ஓல்டு பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது நியூ பேட்டர்ன் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், பேப்பர் பண்ணி இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம். டே 4ல பாத்தீங்கன்னா ஏஜஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய 4 கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. அது எந்தெந்த ஃபோல்டர்ல ரெஃபர் பண்ணணும்ங்கறத சைட்ல பிராக்கெட்ல போட்டிருப்போம். மேக்ஸ்னா மேக்ஸ் ஃபோல்டர், ரீசனிங்னா ரீசனிங் ஃபோல்டரை ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 5ல அகைன் ஏஜஸ் டாபிக் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 5ல பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ரீசனிங் டாபிக் பார்க்க போறீங்க. டே 6ல திருப்பி பிளட் ரிலேஷன், அதுல ரீசனிங்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண போறீங்க. டே 6ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சுங்கா, கன்வா, சாத்வாகனா டைனஸ்டி, அதுக்கப்புறம் ஜெயினிசம், மௌரியன் எம்பையர், குஷானா எம்பையர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். ஓகே, சோ இந்த வாரத்துக்கான டாபிக்ஸ் வந்து இதுதான். ஓகே, சோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் தரவா படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்டோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப், வெண்டைகிராம், ஏஜஸ், பிளட் ரிலேஷன், ஜெயினிசம், மௌரியன் எம்பையர், சுங்கா, கன்வா, சாத்வாகனா டைனஸ்டி, குஷானா எம்பையர், அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன், நம்பர் சீரிஸ். இதுல குஷானா எம்பையர் சேர்க்கலையா? சேர்த்திருக்கோம். ஓகே, சோ குஷானா எம்பையரும் சேர்த்திருக்கோம். சோ இது எல்லாமே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட். அது போக இந்த சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ்ங்கக்கூடிய டாபிக் வந்து எல்லா வாரமுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் இருக்கும், இந்த சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ்ல இருந்து. ஏன்னா இந்த டாபிக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ல இதுவும் ஒண்ணு. இந்த சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ல ஒண்ணு. சோ அதனால இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ்ல டெஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கிட்ட கேட்போம். ஓகேவா? சோ எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். நீங்க எவ்ரி வீக் நியூவா படிக்கக்கூடிய டாபிக் பிளஸ் சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ டோட்டல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 45 கொஸ்டின். டைம் வந்து 55 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்போம். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ சாட்டர்டே வந்து இந்த டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான கிளாஸஸும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்ல தனியா இங்கிலீஷ்ல தனியா கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தரவா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னும் ஒரு 2 வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
அது போக சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் இன்னும் நல்லா கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு 1.5 மாசத்துக்குள்ள இந்த பிளான் படி ஹோல் சிலபஸையும் நாம வந்து முடிச்சிடலாம். இந்த பிளான் படி போனோம்னா நம்ம வந்து ஜனவரி மிட்டுக்குள்ள இது ஃபுல்லாவே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்காந்து டெஸ்ட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான்னா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மிட்டுக்குள்ள நம்ம சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி மிட் மீன்ஸ் 15ஆம் தேதிக்குள்ள, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ள ஃபுல்லாவே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவேன். ஸோ அதுவும் இதே மாதிரி டைம் டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த டைம் டேபிள் படி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எதுலன்னா ரயில்வே என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல. ஓகேவா? சோ இந்த இதுல நீங்க வந்து ஜனவரி மிட்டுக்குள்ள சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்சுக்குள்ள வந்துட்டு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். சோ மார்ச் வர்றதுக்குள்ள ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எக்ஸாம்க்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, சோ அந்த டைம் ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். சோ கரெக்டா பிளான் படி படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? சோ எனக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பின்னாடி நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்காங்க, காம்படிஷன் ஹெவியா இருக்கு, நான் இன்னும் படிக்கல, எனக்கு டைமே இல்ல அப்படின்லாம் எதுவுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. பிளான பெர்ஃபெக்ட்டா கொடுத்தாச்சு. மொத்தமா 120 நாளைக்குள்ள பிளான், 120 நாளை கண்டினியூஸா படிங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்டாலையுமே படிக்க முடியாது. இடையில ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஃபேமிலி இஷ்யூ, இல்ல வேற ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறைய வரலாம், இல்ல பண்டிகைகள் வரலாம். சோ அப்படி படிக்க முடியாது, 120 நாள் கன்சிஸ்டன்டா படிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் எவ்ரி வீக் பிளான் வந்து கொடுத்து இந்த வாரத்துல இதை மட்டும் படிச்சுட்டு வாங்க, வார கடைசியில டெஸ்ட், அடுத்த வாரம் இதை மட்டும் படிச்சுட்டு வாங்க, வார கடைசியில டெஸ்ட்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமா ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். சோ அதனால நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பேட்ச் கூடயே அப்படியே சேர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். இதுக்கான டைம் டேபிள் எல்லாமே ஆல்ரெடி மார்னிங்கே குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியாச்சு, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க கிளாஸஸும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ணிட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். என்டிபிசில இருக்கக்கூடிய கிராஜுவேட் லெவல் போஸ்டும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்டும், அதாவது டிகிரி லெவல் போஸ்ட், 12th லெவல் போஸ்ட் ரெண்டுமே கிளியர் பண்ணிடலாம். நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே உள்ள அலோ பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ரயில்வேனா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் போஸ்டிங் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கதையா சொல்லுவாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2021ல நடந்த ரயில்வே எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா படிச்சுதான் பாஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணலாம். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க பாஸ் பண்ண போறீங்க. நீங்க படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஆனா டெய்லி படிக்கணும். சோ படிக்கிறதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்து கண்டிப்பா படிக்கணும். சோ செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து நேத்து தான் முடிஞ்சிச்சு. அதோட ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல இன்னைக்கு ஷேர் பண்ணிடுவோம். சோ எல்லாரோட ஸ்கோரையும் குரூப்ல ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கவங்களை பார்க்கும்போது சரி நம்மளும் அடுத்து படிக்கணும், நம்மளும் எஃபோர்ட் போட்டோம்னா அந்த மார்க் வாங்கிடலாம், அந்த ரேஞ்சில மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து உருவாகும். அதனால எவ்ரி வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க எல்லாருமே. ஸோ கண்டிப்பா கோர்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல மேம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1,999. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். என்டிபிசிக்கு மட்டும் இதுல கிளாஸ் இல்ல. ரயில்வேயோட ஏஎல்பி, குரூப் டி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இதுல கொடுத்திருப்போம். ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், சுருக்கமா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். நீங்க அதாவது ஒரு லோ லெவல் எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாமோ இல்ல குரூப் டி எக்ஸாமோ ஏதாவது ஒரு லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் அடுத்தடுத்து படிச்சு கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப குரூப் டி கிளியர் பண்ணிட்டாங்க, இதே ஸ்டூடெண்டே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி ட்ரை பண்றாங்க. அப்ப என்டிபிசி ட்ரை பண்ணும்போது அவங்க என்னன்னா இந்த கிளாஸையே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். என்டிபிசியோட 12th லெவல் போஸ்ட் நீங்க கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினாலும் அடுத்த டிகிரி லெவலுக்குள்ள உள்ள போறதுக்காக தான் இதுலயே லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ நீங்க எக்ஸாமும் இதை பார்த்தே படிச்சு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இதுக்கு நேம் வச்சிருக்கோம். ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா
பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்க கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரமா கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? சோ நீங்க இப்ப ஜாயின் பண்ணா கூட 3rd வீக்கோட பிளான் படிக்கும் போது இடையில எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பெண்டிங் வச்சிருக்க அந்த முதல் வாரமும் 2வது வாரத்தோட கிளாஸஸையும் முடிச்சுட்டு அதோட டெஸ்டும் போட ஆரம்பிச்சுட்டு இந்த பேட்ச் கூடயே அப்படியே என்ன பண்ணிடலாம், சிலபஸை வந்து முடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? சோ தெளிவா படிங்க, பாசிட்டிவா இருங்க, கொடுக்கக்கூடிய டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே? சோ டெஸ்ட் எல்லாமே நீங்க ஆப்ல தான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்லயே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். உங்களுக்கு டெஸ்ட்டை பத்தின பயம் போகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டாபிக் முடிய ஒரு 5 மார்க் டெஸ்ட், 10 மார்க் டெஸ்ட், வார கடைசியில 50 மார்க் டெஸ்ட், 45 மார்க் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே டெஸ்ட் போட்டு பழகிருங்க. ஏன்னா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா பயப்படுவாங்க. ஏன்னா மேம் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வந்துருச்சுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கஷ்டப்பட்டு எதுவுமே ஆக போறது இல்ல. டெஸ்ட் எடுக்கணும். நம்ம இப்ப எடுக்கலனாலுமே எக்ஸாம் நாள்ல நம்ம டெஸ்ட் நல்லா கொடுத்தா தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு போஸ்டிங் கொடுக்க போறது இல்ல. அந்த டெஸ்ட்ல அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம புத்திசாலித்தனமா அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதுல மேக்சிமம் ஸ்கோர் வாங்கினாதான் போஸ்டிங் கிடைக்கும். அப்ப எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து அந்த 1.5 மணி நேரத்தை புத்திசாலித்தனமா ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இங்க நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அங்க நீங்க எக்ஸாம் ஹால்ல எழுத போற டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100வது டெஸ்டோ 200வது டெஸ்டோவா தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 99 டெஸ்டும் இங்க வீட்டுல வச்சு எடுத்து பார்த்திருக்கணும். ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் அங்க போய் உட்கார்ந்ததும் சிஸ்டம் முன்னாடி ஒரு பதட்டமே இல்லாம கரெக்டா பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அந்த பெண்ணை கீழே வச்சுட்டு மவுஸை கிளிக் பண்ணி ஆன்சர் கிளிக் பண்ண முடியும். இல்ல இங்க வச்சு டெஸ்டே போடாம பிராக்டிஸ் பண்ணாம டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கும். அந்த மவுஸை ஹேண்டில் பண்ணும்போதே கை நடுங்கும், பேப்பர் பெண்ணை வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே அப்படிதான். ஒரு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆயத்தமாவோமோ அதே மாதிரிதான் காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய காம்படிஷன் இருக்கு. அப்ப அங்க போறதுக்கு முன்னாடி நம்மளே மோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் போய் பயப்பட வேண்டாம். எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுலயே தோணும் கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன்னு. அதுக்கு முன்னாடி இங்க வந்து எஃபர்ட் ஃபுல்லா போட்டிருக்கணும். ஓகேவா? சோ எஃபர்ட் ஃபுல்லா போட்டுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுதும் போது கட் ஆஃப் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே தோணாது. நான் பாஸ் பண்ணிருவேன், நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போட்டிருக்கேன், எங்க கூடிய ஒரு கான்பிடென்ட் வரும். கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த கான்பிடென்ட் வரும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கான்பிடென்ட்டே உங்களை வந்து இன்னும் மேல கொண்டு போகும். ஓகேவா? சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏஎல்பி எக்ஸாம் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 25ஆம் தேதியில இருந்து ஏஎல்பில கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ரயில்வேயோட பேட்டர்ன் இந்த 2024ல எப்படி எல்லாம் இருக்கு, அவங்க கொஸ்டின் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த ஏஎல்பி பேப்பர் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாம் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். அந்த ஸ்டாண்டர்டை வச்சு அப்படியே என்டிபிசிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படியே படிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படிங்க. ஓகேவா? ஸோ டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி இந்த நம்பருக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்பனாலும் நீங்க வந்து கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2600 ரூபாய் கிட்ட இருக்கும். ஸோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு 1999 பே பண்ணுங்க. அதே உங்களுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா டெஸ்ட் பேட்சுக்கு 499 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ எவ்ரி வீக் டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். சைட்ல டைமர் எல்லாமே ஓட விட்டுருப்போம். எந்த டைம்லனாலும் எந்த கொஸ்டினுக்குனாலும் போயிட்டு வந்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இனி படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. படிக்க ஆரம்பிங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.